जय जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी करणम, जय श्री राधा गोपाल जी करणम, जय श्री गौरांग महाप्रभु नित्यानंद प्रभु करणम, जय श्रील रूप रघुनाथ करणम, जय श्रीला प्रभुபாதி மகாராஜ் கரணம், என் குருநாத் கரணம். தொடர்ந்து நம்ம ஸ்ரீமத் பாகவத கவனிப்போம். கிளாஸ் வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அடியோனுடைய பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் அத்தியாயம் 7 சாப்டர் 7 துரோணரின் மகன் தண்டிக்கப்படுதல். நீங்கள் பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் எத்தனை முடிச்சுனா 6 டெக்ஸ்ட் 6 பார்க்க போகிறோம். பதம் 6 பார்க்க போகிறோம். உஷாமதிஜி வரலையா அன்றைக்கி? அவங்க ஓ கட்சியா. அனார் தோபசமம் சாஷாத் பக்தி யோக அதுக்ஷஜே லோகஸ்யா ஜானதோ வித்வா சக்ரே சாத்வதா சம்ஹிதா அனோர்த்தபாஸ்மம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யா ஜானதோ வித்வாம் சாக்ரே சாத்வத சம்ஹிதா அனோர்த்தபாஸ்மம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யா ஜானதோ வித்வாம் சாக்ரே சாத்வத சம்ஹிதா. கேசவ மந்திரி படிக்கிறீங்களா? அனோர்த்தபாஸ்மம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ் ஜானதோ வித்வாம் சாக்ரே சாத்வத சம்ஹிதா. படிக்கீங்களா ப்ரோ? அனோர்த்தபாஸ்மம் சாக்ஷாத் பக்தி யோகம் அதோக்ஷஜே லோகஸ்யா ஜானதோ வித்வாம் சாக்ரே சாத்வத சம்ஹிதா. அனர்த்தா தேவையற்ற விஷயங்கள், உபாசமம் குறைத்தல், சாக்ஷாத் நேரடியாக, பக்தி யோகம் பகவானையும் ஜீவனையும் இணைக்கும் முறையான பக்தி தொண்டு. அதோக்ஷஜே பகவானுடன், லோகஸ்ய பொதுமக்களின், அஜானதா அதை அறியாதவர்கள், வித்வான் கற்றறிந்த பண்டிதரான, சாக்ரே தொகுத்தார், சாத்வதா பரம சத்தியத்தை பற்றியதான, சம்ஹிதாம் வேத இலக்கியத்தை. மொழிபெயர்ப்பு. ஜீவராசிகளின் தேவையற்ற பௌதிக துன்பங்களை பக்தி தொண்டுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளும் முறையால் குறைத்து விட முடியும். ஆனால் மக்கள் இதை அறிந்திருக்கவில்லை. எனவே கட்டுணர்ந்தவரான வியாசதேவர் பரம சத்தியத்துடன் தொடர்பு கொண்டுள்ள இந்த வேத இலக்கியத்தை தொகுத்தார். எஸ் நேஹமதி. The material miseries of the living entity which are superfluous to him can be directly mitigated by linking process of devotional service. But the mass of people do not know this.
and therefore the learned Vyasadeva compiled this Vedic literature, which is relation to the supreme truth. हरे कृष्णा। थैंक यू माता जी। वैश्य भक्तिवेदांत स्वामी श्रीला प्रभुपाद महाराज बोलोर की जय। ஸ்ரீல வியாசதேவ பூர்ண புருஷராகிய பகவானை கண்டார். பூர்ணமானவரான பரம புருஷருக்குள் அவரது பின்ன பகுதிகளும் அடங்கும் என்பதையே இக்கூற்று சுட்டி காட்டுகின்றது. ஆகவே வியாசர் அந்தரங்க சக்தி, நடுத்தர சக்தி மற்றும் பகிரங்க சக்தி எனப்படும் பகவானின் வேறுபட்ட சக்திகளையும் பகவானின் வெவ்வேறு விரிவங்கங்களின் அங்கங்களையும் கூட கண்டார். அதாவது பகவானின் அவதாரங்களையும் அவர் கண்டார். பகிரங்க சக்தியினால் குழப்பமடைந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தேவையற்ற துன்பங்களையும் குறிப்பாக அவர் கண்டார். இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய பக்தி தொண்டு முறையையும் அவர் கண்டார். தெய்வீக விஞ்ஞானமாகிய இம்முறை பரமபுருஷ பகவானின் நாமம், புகழ், பெருமை முதலியவற்றை கேட்கும் பாடும் முறைகளிலிருந்து தூங்குகிறது. இயந்திரம் போல் கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே உறங்கிக் கொண்டிருக்கும் பகவத் பிரேமையை எழுப்ப முடியாது. இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை. பக்தனின் உண்மையான முயற்சிகளின் பகவான் முழு திருப்தி அடையும் பொழுது தமது உன்னதமான அன்பு தொண்டை பகவான் அவனுக்கு அளிக்கக்கூடும். ஆனால் பகவானின் நாமத்தை கேட்டல், பாடுதல் ஆகிய முறைகளினால் தேவையற்ற துன்பங்கள் உடனடியாக குறைக்கப்படுகின்றன. ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. பரம சத்தியத்தை பூர்ணமாக உணர்ந்தறிந்தவருக்கு அறிவானது பக்தி தொண்டையே சார்ந்திருக்கிறது. அனர்த்தோபாஸ்மம் சாக்ஷாத் பக்தியோகம் அதோக்ஷஜே லோகஸ்யாஜானத்தோ வித்வாம் சாக்ரே சாத்வதாம் சம்ஹிதம். ஹரே கிருஷ்ணா. ஓகே, இட்ஸ் ஏ வெரி ஃபேமஸான ஸ்லோகம். ஓகேவா? ஜெய ஜெகநாத பலதேவ சுபத்ரா மகாராணிக்கு ஹரி. அது ஸ்லோகத்துக்கு போகிறதுக்கு முன்னுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு, இது கௌர பூர்ணிமா, மகாபிரபுடைய தோன்றிய தினம் சைத்தன்ய மகாபிரபு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இஸ் ஜெகநாத மிஸ்ர சச்சி மாதாவும் யாருன்னா சைத்தன்ய மகாபிரபுடைய பேரண்ட்ஸ். அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மறுநாள் ஃபெஸ்டிவல் வைக்கிறாங்க. அதான் ஜெகநாத மிஸ்ரா அவருடைய என்ன சொல்லுவாங்க ஃபெஸ்டிவல். இன்றைக்கி வந்தீங்களா உஷாமாஜி காலைல? ஜெகநாத மிஸ்ரா எப்படி கிருஷ்ணர் போந்தாலும் மறுநாள் நந்த உற்சவம் இருக்குமோ, இன்றைக்கி ஜெகநாத மிஸ்ரோட உற்சவம். அதனால் இன்றைக்கி நிறையா பிரசாதம், ஃபீஸ்ட்டு நிறையா நடக்கும். உலகங்கள் எங்கெங்கெல்லாம் கிருஷ்ண பக்தர்கள் இருக்கிறாங்களோ எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஜெகநாத மிஸ்ரா. அப்போ இந்த பூமிக்கு பகவான் இருக்கிறத அவங்க ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. ஓகேவா? ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு பிறந்த அதே திதியில் தான் நேற்று நம்ம கௌரவம் வந்துச்சு. ரொம்ப வருஷம் சென்று இப்போ சைத்தன்ய மகாபிரபு பூமியில் தோன்றும் போது அந்த டைமில் பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம், லூனர் எக்லிப்ஸ் வந்துச்சு. ஓகேவா? அப்போ இவ்வளோ நாள் நம்ம கொண்டாடினா கௌர பூர்ணிமா பார்த்திங்கன்னா பௌர்ணமி திதி. ஆனால் அதில் சந்திர கிரகணம் கிடையாது. நேற்று கௌர பூர்ணிமாவில் தான் சந்திர கிரகணம் வந்துச்சு. அதனால் ஆக்சுவல் டேட்டில் எப்படி நடந்துச்சோ, மகாபிரபு பிறக்கும் போது 540 வருடத்துக்கு முன்னே என்ன நடந்துச்சோ அதே தான் நேற்று நடந்தது. அதனால் இட்ஸ் வெரி ஸ்பெஷல். அதனால தான் அபிஷேகம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கிரகணம் முடிஞ்ச பிறகு இது பண்ணாங்க. ஓகே, யார் பேசுகிறாங்க? ரவி பிரபு யார் பேசுகிறாங்க? சுத கோஸ்வாமி. வெரி குட். யார்கிட்ட பேசுகிறாரு? என்ன ரிஷி? சவுனக ரிஷிக்கிட்ட பேசுகிறாரு. மாதாஜி, சரஸ்வதி மாதாஜி, நம்ம நீங்கள் வரும்போது 6வது கடையில் இருந்தோம், 6வது ஸ்டெப்பில் இருந்தோம். நாங்கள் 7வது போயிட்டோம் மாதாஜி. ஓகேவா? நீங்கள் பிடிச்ச ஃபாலோ பண்ணிங்க. இப்போ சவுனக ரிஷி என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வியாசதேவர் நாரதர் அவருக்கு நாரதுக்கு அந்த பகவானோட காட்சியில் அது வியாசதேவர்கிட்ட விளக்குனார்ல, அதை திருப்பி ரிப்பீட் பண்ணி அது என்ன சொல்கிறாங்க, நாரதருக்கு அந்த பகவானோட காட்சி கிடைக்கும் போது லாஸ்ட்டாக
ஜீவராசிகளின் தேவையான பௌதிக துன்பங்களை பக்தி ஓகே சில வியாசதேவர் பூர்ண புருஷராகிய பகவானை கண்டார். ஓகே எஸ் சாரி அதாவது என்னது வியாசதேவர் இதெல்லாம் வந்து நாரத எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு போன பிறகு வியாசதேவர் வந்து நாரத கிளம்பிட பிறகு வியாசதேவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பகவான் நினச்சி மெடிடேட் பண்ணும்போது அவருக்கு பகவான் காட்சி கொடுக்குறாரு. அவர் பகவானோடைய காட்சி பகவானோடைய அந்த தரிசனம் கிடைக்கும் போது அவர் என்னென்ன பார்க்குறாருன்னா, பூர்ணமானவரான பரமபுருஷருக்குள் அவரது பின்ன பகுதிகளும் அடங்கும் என்பதையே இக்கூற்று சுட்டி காட்டுகின்றது. பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா மின்னுக்கு பகுதி, பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு, இது எல்லாத்தையும் வந்து அவர் பார்க்குறாரு. அங்கே என்ன தெரியுதுன்னா, வெவ்வேறு சக்திகள் பகவானின் வெவ்வேறு விரிவங்களை அங்கே வந்து நிறைய சக்திகள் இருக்குது. அதில் 3 சக்தி இருக்குது பகவானுக்கு, அந்தரங்கா, பகிரங்கா அண்ட் தத்தா சக்தி. இதில் பகிரங்க சக்தியினால் குழப்பம் அடைந்துள்ள பந்தப்பட்ட ஆத்மாக்களின் தேவையற்ற துன்பங்களை குறிப்பாக அவர் கண்டார். பகிரங்க சக்தினா வந்து என்ன சக்தி? மாயா சக்தி, அதாவது வந்து லோவர் எனர்ஜி, கீழ்நிலையான எனர்ஜி. அந்த சக்தி பகவான் எங்கே இருக்குன்னா பகவானே பின்னாடி சைடு இருக்குது. அப்போ அந்த பின்னாடி சைடில் வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் பார்க்குறாரு ஜீவராசிகள் எல்லாம் அந்த பகிரங்க சக்தியில் மாட்டிக்கிட்டு மாயாவோட பிடியில் மாட்டிக்கிட்டு எப்படி இந்த ஜீவராசிகள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி அந்த பின்னாடி வந்து ஒரு பெரிய ஒரு காட்சியே ஓடுது. உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா வகை அநியாயங்கள் எல்லாம் மக்கள் எப்படி போக போகிறாங்க, கலியுகம் வந்து எந்த மாதிரி நெல்லில் போக போகுது, கலியுகத்தில் எப்படி மந்த புத்தியாக இருக்க போகிறாங்க. ஏன்னா சில இடத்துல வந்து சில ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க. சில இடத்துல இப்போ வந்து கிறிஸ்தவங்களாக எடுத்துக்கிட்டு கிறிஸ்தவங்க இருந்தாங்கன்னா கலியுகம் வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும், இது சாத்தான்கள் வந்து உலகத்தை ஆட போகுது அப்படிலாம் சொல்லுவாங்க. எக்ஸ்பெஷலி நீங்கள் பாகவதம் பார்த்தீங்கன்னா அதே தான் சொல்லும். பாகவதம் அதே தான். நீங்கள் கலியுகத்தோடைய போக 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 மிகப்பெரிய நீங்கள் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு கொடூரங்கள் நிறைய நடக்கும். இது எல்லாத்தையும் வந்து வியாச பின்னாடி பார்க்குறாரு. பகவான் பின்னாடி இருக்கக்கூடிய மாயா சக்தியில் உலகம் எப்படி நாசமாக போகுதுன்னு பார்க்குறாரு. அப்புறம் என்னது ஓகே அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பகவானின் என்னது இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்கள் விடுவிக்கக்கூடிய ஓகே அந்தரங்க சக்தியில் வந்து பார்த்திங்கன்னா பகவானுடைய அவதாரங்கள், அந்தர சக்தியில் மின்னுக்கு வரக்கூடிய அவதாரங்கள், பகவான் அந்தரங்க சக்தி மின்னுக்கு இருக்குது. அந்த மின்னுக்கு சக்தியில் பார்க்குறாரு. அங்கே வந்து பல அவதாரங்கள் வெளியே வருது. அவதாரங்கள்லேருந்து அதுலேருந்து பல அவதாரங்கள் வெளியே வருது. அவர் பின்னாடி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்களுக்கு வந்து என்னன்னு பார்க்கும்போது இறுதியாக பந்தப்பட்ட ஆத்மாக்களை விடுவிக்கக்கூடிய பக்தி தொண்டு முறையையும் அவர் கண்டார். அங்கே அந்த பந்தப்பட்ட ஆத்மாக்கள் காப்பாற்றுறதுக்கு அங்கே என்ன ஹெல்ப் பண்ணுது அதையும் பார்க்குறாரு. அந்த காட்சி பார்க்குறாரு. அங்கே வந்து பக்தி தொண்டு தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அப்போ பகவான் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒரே ஒரு ட்ரெய்லரில் அவர் என்ன கட்டுறாரு, ஆத்மாக்கள் கஷ்டப்படுது, ஆத்மாக்கள் துன்பப்படுறதுக்காக பகவான் பூமிக்கு வராரு. ஆனால் எப்பவுமே கூப்பிட்டப்பெல்லாம் வர மாட்டார். ஓகேவா? ஆனால் பகவானால் இங்கே ஒரு அரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அந்த அரேஞ்ச்மெண்ட் என்னது பார்த்துச்சு? டிவோஷனல் சர்வீஸ், பக்தி தொண்டு. இந்த பக்தி தொண்டு மட்டும்தான் அதை காப்பாது. இந்த பக்தி தொண்டு இருக்கும். கலியுகம் கடைசியாக என்னது தண்ணியில் அடிச்சுட்டு போகிற வரைக்கும் லைப்ரவோ பக்தி தொண்டு இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும், எந்த அளவுக்கு செதஞ்சி இருக்கும், எப்படி வந்து என்ன கோளாறில் இருக்கும் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இருக்கும். சாதுக்கள் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் சாதுக்கள் இருப்பாங்க. பகவானுடைய பக்தர்கள் இந்த பூமியில் கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் வரக்கூடிய பக்தர்கள் இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு பெரும் பாடுபடுவார்கள். இதெல்லாம் கலியுகத்தோடைய சிம்டம்ஸ் சொல்லி பாகவதில் 12வது கண்டத்தில் இருக்குது. இப்போ நம்ம உலகம் நல்லா இருக்கும் போதே இது பண்ணும் போதே இவ்வளோ பிரச்சனை. ஒன்று வந்து போகக்கூடிய காலகட்டத்தில் வந்து பக்தர்கள் பூமிக்கு இருப்பாங்க. ஆனால் அவங்க தொடர்ந்து பக்தி செஞ்சு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த உலகமும் மக்களும் அது தகுந்த சூழ்நிலையுமே இருக்காது. ஆனால் அதை விடாமல் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருப்பாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க. ஓகே, அப்போ இங்கே வந்து இங்கே வந்து இந்த ஸ்லோகத்தில் இதுக்கு சொராபங்க குருபா சொராபங்க இறுதியாக ஓகே இதற்கு பகவானின் தனிப்பெரும் கருணை அவசியம் தேவை. பக்தனின் உண்மையான முயற்சிகளின் பகவான் முழு திருப்தி அடையும் பொழுது தமது உன்னதமான அன்பு தொண்டை பகவான் அவனுக்கு அளிக்கக்கூடும். பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய பக்தி, அந்த சேவை, பக்தி தொண்டு உடனே பகவான் நம்மளுக்கு எல்லாம் எடுத்து கொடுத்துட மாட்டார். இங்கே முக்கியமான வார்த்தை குருபாதை யூஸ் பண்ணுறாரு. பக்தனின் உண்மையான முயற்சி என்பது என்னது? நம்மளுடைய எஃபர்ட்.
நம்மளோட எண்டேவியர், நம்ம எஃபர்ட், நம்மளோட உழைப்பு, அதான் முயற்சி. அந்த உண்மையான முயற்சி இருந்துச்சுன்னா தென் தமது உன்னதமான அன்பு தொண்டை பகவான் அவனுக்கு அளிக்க கொடுக்கும். ஆனால் பகவானின் நாமத்தை கேட்டல் பாடல் ஆகிய முறைகளினால் தேவையற்ற துன்பங்களை உடனடியாக குறைக்கின்றான். அவங்க அந்த பகவான் கருணை கிடைக்கும் போது பகவானின் நாமம் என் பாடுதல் தான் கீர்த்தனம், இது ரெண்டுத்தினால அவங்களோட துன்பங்கள் எல்லாமே குறையும். அவர் என்னென்ன துன்பம் சொன்னார் வந்துச்சு, தனித்தனே சொல்ல துன்பங்கள் எல்லாம் குறையும்னா என்ன அர்த்தம்? அதுக்கு வீட்டில் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அப்புறம் சொந்தக்கார பிரச்சனை, அப்புறம் ஃபைனான்ஸ் பிரச்சனை, லோன் பிரச்சனை, கணவன் பிரச்சனை, மனைவி பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். ஓகே வந்துச்சு, புரிதா விஷயம் வந்துச்சு? அதில் இன்னொன்று சொல்ல பாருங்க, ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. நீங்கள் பக்தி, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பூர்வபாதர பொருள் இல்லை ஒன்று ஒரு வார்த்தை போட்டுருக்காங்கன்னா அது அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா இதுக்கு மட்டுமே, இந்த ஒரு லைனுக்கு மட்டுமே ஒரு கிளாஸ் கொடுக்கலாம். நல்லா யோசிச்சுங்க, ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்வதற்கு முன்பாகவே இத்தகைய பௌதிக துன்பங்கள் குறைந்து விடுகின்றன. விச் மீன்ஸ் என்ன அர்த்தம்னா, நீங்கள் பக்தியில் மெச்சூர்டாக ஆகிறீங்களோ ஆகலையோ, நீங்கள் பக்குவமாக ஆகிறீங்களோ ஆகலையோ, ஆனால் சின்சியராக முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் குறைக்கப்படும். ஈவன் உங்களுக்கு அந்த நாலேஜ் முழுசாக சேரலைனா கூட உங்களோட துன்பம் குறைக்கப்படும். ஆனால் இங்கே பிரச்சாரம் எப்படி ஓடுது மலேசியாவில்? நம்ம தான் ஒன்றும் சுத்த பக்தராக ஆகலையே, அதெல்லாம் நம்ம இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஓடுது. பூர்வபாதங்க என்ன சொல்கிறாரு, நீ முயற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீ பக்குவம் ஆகலைன்னா கூட பிரச்சனை இல்லை, ஆனால் உனக்கு அதுக்கு முன்னே உன்னுடைய துன்பம் குறைப்பான்னு சொல்லி பூர்வபாதங்க சொல்கிறாரு. நம்மளோட பிரச்சாரம் எப்படி ஓடுது? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஓடி இருக்கு. அப்போ பூர்வபாதம் எப்படி திருப்தி அடைவார்? என்னன்னா பொருள் சொல்கிறது ஒன்று, நீங்கள் செய்வது ஒன்று. எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, மலேசியாவில் பக்தர்கள் மத்தியில் கர்மகாண்ட விஷயங்கள் அதிகமாக வளர்ந்து கொண்டே போகுது. 4 அடைவில் அது பக்தி நோக்கி போகுதே பார்த்தா பக்தி நோக்கி ரிவர்ஸில் போயிருக்கு. இப்போ எல்லாம் நான் சொல்கிறது பொய்ன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னு தெரியும். கர்மகாண்ட விஷயங்கள் இருக்குது. கர்மகாண்ட விஷயங்கள் எதுக்காக இருக்குது? யார் பகவான் நம்பலை, யார் பகவானை ஏற்றுக்கலை, அவங்களுக்கு இந்த கர்மகாண்ட விஷயங்கள். கர்மகாண்ட விஷயங்கள் முதல் என்னது? கர்மகாண்ட விஷயங்கள்னா பலனை எதிர்பார்த்து வழிபடுறது. ஒரு பலனை எதிர்பார்த்து நம்ம என்னது இது பண்ணுறது, என்னது அதுக்கு பூஜை பண்ணுறது, விளக்கு இது பண்ணுறது. இந்த பலனை எதிர்பார்க்குறது இது எதுக்காக வச்சாங்கன்னா அவங்களுடைய குணங்கள், நம்மளுக்கு 3 வகை குணங்கள் இருக்குது. சாத்விக குணம், ராஜசிக குணம் அண்ட் தமோ குணம். சாத்விக குணம்னா என்ன என்றால் என்ன? சரஸ்வதி மதஜி ரொம்ப நாளாச்சு விட்டலாம் வந்தது. வாட் இஸ் சாத்விக குணம்? ரமேஷ் பிரபு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சங்கரி மதஜி சாந்தன்னு சொல்ல முடியாது. அதாவது ஸ்பிரிச்சுவல் நாலேஜை ஸ்பிரிச்சுவல் பாதைக்குள்ள வரக்கூடிய ஒரு குணம், ஆன்மீக குணம். ரஜோ குணம் ஒரு பரபரப்பான ஒரு என்ன சொல்லுவாங்க, மூட் ஆஃப் த பேஷன். தமோ குணம் அறியாமை குணம். இப்போ எல்லாருமே ஒருத்தவங்க ஒரு குணத்தில் இருக்கிறாங்க. அந்த குணத்துக்கு அது தகுந்தபடி தான் வழிபாடுகள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? எல்லாரும் சத்விக குணத்தில் கிடையாது, எல்லாரும் ரஜோ குணத்தில் கிடையாது, எல்லாரும் தமோ குணத்தில் கிடையாது. அப்போ யாரெல்லாம் தமோ குணத்தில் அறியாமை குணத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தகுந்த சில வழிபாடு வைக்கப்பட்டிருக்கு. ஓகே, நீங்கள் பலனை இது பண்ணலாம், நீங்கள் இது பண்ணலாம், அது பண்ணலான்னு. இதெல்லாம் எதுக்காக கொண்டு வரப்பட்டிருக்கு? இது எல்லாமே ஒரே கோட்டுக்குள்ளே வர்றதுக்காக. எங்கே? அங்கே பரமபுருஷ பகவானை நம்ம புரிஞ்சுக்கணும், கடவுள் யாரும் புரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வழிபாடெல்லாம் 3 வகையாக பிரிக்கப்படுது. பிரம்மேதி, பரமாத்மேதி, பகவான் இது. பிரம்மன்னா என்னது? ஜோதி. அதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா உருவம் இல்லாமல் கடவுள் ஒரு ஜோதி வடிவத்தில் இருப்பார். அப்புறம் பிரம்மம், பரமாத்மா பார்த்தீங்கன்னா தியான வழிபாடு. தியான வழிபாடுனா என்னது? நீங்கள் உருவமாகவும் வச்சுக்கலாம் உள்ளுக்குள்ளே, இல்லை உருவம் இல்லாமல் ஜோதியாகவும் வச்சுக்கலாம். அதான் ஆரூபம். ஆரூபம்னா பார்த்தீங்கன்னா ரூபம் இல்லை. ஒன்று சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டீங்க, உதாரணம் சிவலிங்கம் எடுத்திங்கன்னா சிவலிங்கம் உருவம் இருக்குது, ஆனால் உருவம் இல்லை. ஆனால் சிவலிங்கம் கண்ணு காது மூக்கு சிவபெருமானம் இருக்க மாட்டார், ஒரு ரூபம் இருக்கும். அதே சமயம் அது ரூபமும் இல்லை. அந்த மாதிரி ரெண்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் சிவலிங்கம். இது பார்த்தீங்கன்னா என்னது தியான யோகத்தில் பயன்படுத்துவாங்க. அடுத்து பரமாத்மா பகவான், 3வது பகவான் சாட்சா கடவுள் யாரும் சொல்லப்படுது. வழிபாடு 3 வகை பிரிக்கப்படுது.
இப்போ ஜோதி வெளிப்பாடெல்லாம் யார் போயிருக்கீங்க? அரும்பெரும் ஜோதி, அரும்பெரும் ஜோதி, தனிப்பெருக்கரம், அரும்பெரும் ஜோதி, ஜோதி 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 சுயம், ஜோதி 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 பரம். கரெக்டாக வந்தது. அது மாதிரி நீட்டாக வரும். வாய் ஜோதி, ஜோதி எங்கேருந்து வருது? ஜோதி திடீர்னு வராது. ஜோதி அங்கே சம்திங் எங்கேயாச்சும் ஒன்று வரணும். ஜோதி எங்கேயும் வந்தால் பகவான்கிட்டேருந்து வருகின்றது அப்படின்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லப்படுது. புரிதலை பிறப்போ அப்போ வழிபாடுகள் பிரிக்க எல்லாமே ஒரு கட்டையில் பிரிக்கப்படுது. அப்போ இங்கே நம்ம யார் ரஜோ குணம் தமோ குணம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்னதுன்னா அந்த பலனை எதிர்பார்த்து செஞ்சு பக்குவம் ஆகணும், மனசு பக்குவம் ஆகணும். உடனே நம்பிக்கை நம்ம நம்பிக்கை வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணோம், ஐயோ திடீர்னு ஒரு விளக்கு ஏற்றணும், இல்லைன்னா இந்த நான் உனக்கு இது பண்ணுறேன், எனக்கு இது பண்ணு, எனக்கு இது செய்யி, அப்புறம் அந்த டீலிங் அந்தமாரி வச்சு ஒரு பிஸ்னஸ் பேசணும் கடவுள்கிட்ட. அந்தமாரி இருந்து அங்கேருந்து ஆரம்பித்து பிறகு பகவான்கிட்ட நம்ம எதுவுமே கேட்காம பகவான் நமக்கு எல்லாம் பண்ணுவா. அந்த நம்பிக்கை எப்போ வருதோ அங்கேருந்து நான் பக்தி தொண்டு ஆரம்பிக்குது. ஒன்று நான் வியாபாரம் பேசி இருக்கிற வரைக்கும் அங்கே பக்தி தொண்டு ஆரம்பிக்கல. பக்தி தொண்டுன்னா என்னது? அந்நியா ரூப கோஸ்வாமி பாதா பக்தி ரசாமிரத்தில் சொல்கிறாரு, அந்நியா விலாசாத சுன்யம் ஞான கர்ம அனாபிருதம் ஆணுக்குள்ளின கிருஷ்ண அனுசீலனம் பக்தி உத்தமம். உத்தமமான பக்தி எப்படின்னா அந்நியா விலாசா. அந்நியா விலாசம் என்னது? நோ மெட்டல் டிசையர், பௌதிக ஆசைகள் கிடையாது. அப்போ இந்த பலனை எதிர்பார்க்கறது பௌதிக ஆசைகள். ஏன் நம்ம பலனை எதிர்பார்க்கணும்? பண்ணிருப்போ ஏன் பலனை எதிர்பார்க்கணும்? ஏன் பலனை எதிர்பார்க்க மென்டாலிட்டி ஒன்று உள்ளுக்குள்ள ஏன் இருக்கு? ஆசைகள். ஓகே, வெரி குட். ஏன் பலன் எதிர்பார்க்க இருக்கு? நம்மளை நல்லா நினைச்சு லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. ரவி பிரபு, உங்கள் அறிவு கணங்களை திறங்க பிரபு, உங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. எல்லாரும் நீங்கள் பேபியாக இருக்கும் போதுலேருந்து பகவான் உங்களை பார்க்குறாரு இல்லையா? நீங்கள் வயிற்றில் இருக்கும் போது உங்களுக்கு சாப்பாடுலாம் கட்ட வந்துச்சா இல்லையா? 3 வேளை சாப்பாடு வந்துச்சு, வெளியே வந்த பிறகு சாப்பாடு வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்ச வயசுக்கு உங்கள் நினைவு தெரிஞ்ச பிறகு தான் நீங்கள் உங்களால் சாப்பிட முடியும். நீங்கள் பிறந்தது ஒரு 3-4 வயசு வரைக்கும் உங்களுக்கு என்ன நடந்தது தெரியாது. ஐயோ வீட்டில் பிக்சர் பார்த்தா ஐயோ நானாம இப்படி இருந்தேன், நானா அப்படி இருந்தேன், ஏன் அது கரெக்டாக இல்லையா? அப்போ எல்லா டைமும் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கொண்டு வச்ச இந்த பொசிஷனை வச்சு தெரிஞ்ச பகவானுக்கு உங்களோட தேவைகளை தெரியாத அளவுக்கு அவர் குருடராக இருக்கிறாரு. நீங்கள் சொல்லி தான் அவர் தெரியணுமா? இல்லை அவர் தெரியாதா? நம்ம சொல்லி தான் தெரியணும்னா அவர் எப்படி கடவுளாக இருக்க முடியும்? புரியுதா வருவோ? இந்த பக்கம் எப்போ வரும்னா சாத்விக குணம் தலையோங்கும் போது, சாத்விக குணம் நம்ம அதில் இன்வால்வாக இருக்கும் போது தான், ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வரும்போது தான் அப்போ தான் இந்த பக்கம் வரும். ஓகேவா? ஆனால் இந்த பக்கம் வராதப்போ கூட நீங்கள் நாம ஜபம் பண்ணுறீங்க, சாண்டிங் பண்ணுறீங்கன்னா பகவான் உங்களுக்கு கவலைகளே உங்கள் துன்பங்களை தீர்ப்பா அப்படின்னு ஓட்டோமேட்டிக்காக ப்ரூஃபாக போட்டார். ஆனால் இங்கே நம்ம பக்குவம் அடையாமலே இருந்து செத்து போயிடலாம், பக்குவம் அடையாமலே இப்படி போயிடலாம், அப்படி கிடையாது. நம்ம பக்குவம் அடையணும். பக்குவம் அடையணும்னா எப்படி? நம்மளுடைய பக்தி தொண்டோடைய அந்த மூட், அந்த பக்தி தொண்டோடைய அந்த என்ன சொல்கிறாங்க, அந்த பக்தி தொண்டுன்னா என்னது, அந்த ட்ராக்குள்ளே உள்ளே வரணும். நம்ம ஆக்சுவலி பக்தி தொண்டோட ட்ராக்குள்ளே இன்னும் உள்ளே வரல. அதாவது நம்ம எப்படி நம்ம செக் பண்ணுறேன், எப்போ நம்மளுக்கு ஒன்றும் பலனை எதிர்பார்க்குற அந்த மென்டாலிட்டி உள்ளுக்குள்ள இருக்கோ நம்ம ஒன்றும் பக்தி தொண்டுக்குள்ளே ஒன்றும் வர முடியாது. அந்நிய விலாசா என்ன? அந்நிய விலாசனா மிடில் டிசையர். அந்நிய விலாசாத சூன்யம்னா இருக்கக்கூடாது. சூன்யம்னா என்னது? ஒன்றுமே இல்லை, ஜீரோ ஆக்கிடணும். அப்போ பௌதிக ஆசைகள் ஜீரோ ஆக்கிடணும். அந்நிய விலாசாத சூன்யம் ஞான கர்மா ஆனாவிரதம். ஞான கர்மான ஞானா இந்த நாலேஜை வச்சுட்டு, இந்த பௌதிக அறிவை வச்சு கடவுள் அப்படி இருப்பாரோ, கடவுள் இப்படி இருப்பாரோ, ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி இருக்குது, ஏன் உங்கள் கடவுளை அங்கே காப்பாற்ற தெரிஞ்ச கடவுளுக்கு ஏன் அமெரிக்கா ஈரானில் குண்டு போடுறாங்க, அங்கே காப்பாற்ற தெரியாது உங்கள் கடவுளை? கரெக்டாக துபாயில் குண்டு போடுறாங்க, அங்கே உங்கள் கடவுளை காப்பாற்ற தெரியாதா? கரெக்டாக ஏன் அங்கே கடவுளை காப்பாற்ற முடியல? அங்கே மகாபலி போய் காப்பாற்ற மாட்டாரா? அங்கே கிருஷ்ணன் சக்கரத்தை விட்டு அந்த 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 பொம்மை வெட்ட மாட்டாரா? கேள்வி இருக்கா இல்லையா? மதிய இதுதான் ஸோ மச் நாலேஜ், ஸோ மச் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் பகவான். நல்லா நினச்சி பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு முழு படம் ஓடுதுன்னு வச்சுக்கலேன். ஒரு 3 ஹவர் ஒரு சினிமா ஓடுது. 3 ஹவர் ஒரு சினிமாவை ஒரு நபர் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க.
நடுவில் திடீர்னு வந்து இன்னொரு பையன் வந்து நடுவில் வரான், அந்த என்னது இன்டர்வெல்லையோ இல்லை கிளைமேக்ஸில் வந்து உட்காந்து ஒரு படத்தை பார்க்குறான். யாருக்கு முழு படம் தெரியும்? அந்த முதலேருந்து பார்க்குற பையனுக்கு தான் எல்லா படமும் ஸ்டார்டிங் என்ன நடந்துச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்து கடைசி ஹீரோ செத்து போனார், இல்லை ஏன் கடைசி ஹீரோ வந்து தெளிச்சார் அப்படின்னு படம் முழுச புரியும். நடுவிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அந்த படம் முடியாது. இப்போ நம்மளோட வாழ்க்கையை எப்போலேருந்து நம்ம பார்க்குறோம், எப்போலேருந்து நம்ம வாழ்க்கையை நம்ம உணர்கிறோம்? இப்போ இந்த பீரியட் மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை பார்க்குறோம். நான் வந்து இப்படி, நான் அப்படி இப்படின்னு நம்மளை த்ரூ அவுட்டாக நம்மளோட ஜேர்னியை ஃபுல்லாக பார்க்குறது வந்து யார்? இந்த முழு படத்தை பார்க்குறது வந்து யார்? ஆமாவா? நம்மளோட எல்லா பிறவியும் படத்தை பார்க்குறது யார் பிரபு? பகவான் தான். புரியுதா வந்துச்சு? அப்போ நம்ம ஏன் துணுப்படுறோம், ஏங்க அடி வாங்குகிறோம், ஏன் நம்மளுக்கு மாலை மரியாதை கிடக்குது, ஏன் நம்மளை வந்து ஒருத்தர் காரி துப்புறான், ஏன் நம்மளுக்கு வந்து இப்படி நடக்குது, இந்த எல்லா பிக்சரும் வந்து பகவானுக்கு தெரியும். பிகாஸ் காரணம்னா நம்ம செய்த ஒரு அட்டுழியத்துக்கு தகுந்த மாதிரி, ஒரு கர்மவினைக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒன்று நடந்துருக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம திடீர்னு படம் பார்க்க வந்துட்டு, திடீர்னு இந்த பிள்ளை வந்துட்டு நம்ம பெரிய உத்தம மாரி ஒரு ட்ராமா போட்டு பெரிய நம்ம ஒரு இதெல்லாம் பண்ணி, ஏன் கடவுளே உனக்கு இவ்வளோ பண்ணுமே தெரியலையா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவான் ப்ளேம் பண்ணுறது. அதனால் நம்மளுடைய அறிவு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த அறிவை பயன்படுத்தக்கூடாது. அதான் ஞானம். இதை பயன்படுத்தக்கூடாது. கர்மானா பலனை எதிர்பார்க்கறது. இந்த ரெண்டுத்தையும் தூக்கி போட்டணும். அந்யா விலாசாத சூன்யம் ஞான கர்மா அனாபிரதம். இந்த முதல் லைனில் முடிச்சிட்டாரு. இதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்யா விலாசா ஞான என் கர்மா இதெல்லாம் தூக்கி போட்டணும். ரெண்டாவது லைனில் எப்படி பண்ணணும்? அந்நிய விலாச சூன்யம் ஞான கர்மா அனாபிரதம் ஆணுக்குள்ளேன கிருஷ்ணா அனுசீலனம். ஆணுக்குள்ளேன என்ன அர்த்தம்னா ஃபேவரபுளான டிவோஷனல் சேவை, பகவானுக்கு பிடிச்ச மாதிரியான பக்தி தொண்டு செய்யணும். பகவானுக்கு பிடிச்ச மாதிரியான பக்தி தொண்டுனா வந்து என்னது? பகவான் வந்து வாய்க்கு வந்து சொல்ல மாட்டார், சரஸ்வதி மாதாஜி எனக்கு பிடிக்குதுன்னு சொல்ல மாட்டார். வாட் எவர் ஆச்சாரியர் சாஸ்திரம் குரு வைஷ்ணவம் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு 4 கோட்பாடை கடைப்பிடிக்கணும். ரெண்டாவது 16 மாலை ஜெபம் பண்ணணும். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே நம்மளை உள்ளே கொண்டு வரணும். இந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வராமல் நம்ம பக்தி பண்ணிட்டேன்னா ஓகே பகவான் ஏற்றுக்குவார். ஆனால் அந்த ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வரணும். பிறகு அதுதான் வந்து நம்ம பகவானுக்கு நம்ம அனுகூலமாக சேவை செய்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா ஆல்சோ பகவானுக்கு என்ன பிடிச்ச மாதிரி செய்கிறது அதெல்லாம் வந்து பிறகு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் ரூல்ஸ் ரெகுலேஷனுக்குள்ளே வந்து உங்களை உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அடைக்கலம் எடுத்தால் தான், ஷெல்டர் எடுத்தால் தான். நிறைய பேருக்கு ஷெல்டர் எடுக்கிறதுனாலே அதிலே பெரிய கேள்வி இருக்குது. பிரபு நான் மகாராஷ்டிர ஷெல்டர் எடுத்துன்னு பிரபு, மகாராஷ்டிர ஷெல்டர் எடுத்துன்னு பிரபு, நான் வந்து நரசிம்ம மகாராஷ்டிர ஷெல்டர் எடுத்துன்னு பிரபு, நான் வந்து ஜெயபதி மகாராஷ்டிர ஷெல்டர் எடுத்துன்னு. வாட் இஸ் ஷெல்டர் மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க டிவோட்டியோட ஃபேமஸான டைலாக் இதுதான். நான் ஷெல்டர் எடுத்தேன். நான் வந்து 10 வருஷமாக ஷெல்டர் எடுத்தேன் பிரபு, நான் 20 வருஷமாக ஷெல்டர் எடுத்தேன். வாட் இஸ் ஷெல்டர் மாதிரி கேள்விப்பட்டீங்களா ப்ரோ? டிவோட்டி சொல்லி கேள்விப்பட்டீங்களா? என்ன அர்த்தம் ப்ரோ கேட்டிங்களா? எல்லாரும் சொல்லுவீங்க, என்னையே சொல்லுவீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? என்றைக்குமே நல்லா ஞாபகம் வச்சுங்க. என்றைக்குமே எங்கே இருந்தாலும் நீங்கள் கேள்வி கேட்க பழகிங்க. எப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞானம் தத்துவங்கள் புரியும். ஷெல்டர் நான் பிரபு நான் மகாராஷ்டிரா ஷெல்டர் எடுத்துட்டேன். இவங்ககிட்ட ஷெல்டர் ஷெல்டர்னா என்னது? எல்லாரும் இருக்க முடியுமா? அது இப்போ பிள்ளைங்க பொன்னாட்டிலாம் யார் பார்க்குறது? 1 வருஷமா இல்லையே. அப்போ இங்கே யார் இப்போ பொழப்பு பார்க்குறது? நோ கேஷ் மாதிரி மத டிரான்ஸ்லேஷன் கேட்கல. வாட் இஸ் ஷெல்டர்? அடைக்கலம். வாட் இஸ் அடைக்கலம்? ஊருக்குள்ள எப்படி வந்தது? அவர் ரூம் கீழே நம்ம இன்னொரு ரூம் எடுத்து தங்குறதா? வாட் இஸ் த மீனிங், ஆக்சுவல் மீனிங்? வாட் இஸ் த ஷெல்டர் வந்தது? பாஸ் பண்ணி நம்ம யாரும் போயிடலாமா? சொல்லுங்க ப்ரோ. ஷெல்டர்னா வந்து என்னதுன்னா நம்ம ஏற்கனவே வந்து இப்போ ஷெல்டர்னா வந்து என்னென்னா ஒருத்தன் கீழே வந்து இருக்கிறது அர்த்தம். அதான் ஷெல்டர். ஓகே, ஒருத்தர் கீழே இருக்கிறது. ஓகேவா? இப்போ நம்ம வந்து ஏற்கனவே வந்து யார் பேச்சும் கேட்கல, அம்மா பேச்சு கேட்கல, அப்பா பேச்சு கேட்கல, ஸ்கூலில் வாத்தியார் சொல்ல பேச்சு கேட்கல, யாரும் அவன் பேச்சும் கேட்கல நம்ம. ஏன்னா நம்ம வந்து என்ன ஆத்மா? அகங்கார விமூட ஆத்மா. அகங்காரம் பிடிச்ச
முட்டாள் ஆத்மாக்கள். நான் சொல்ல யார் சொல்கிற மாதிரி கீதையில் பகவான் சொல்கிறாரு. ஓகேவா? அப்போ ஏற்கனவே ஆங்காரம் தலையோங்கி நிற்கிது. இந்த ஆங்காரம் இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கேயுமே இன்னுமே எதுக்கும் வேலைக்கு ஆகாது. ஆங்காரம் இருக்கிற வரைக்கும் தற்காலிகமான பிரச்சனைக்கு வேணால் தீர்வு கிடைக்கும். உதாரணத்துக்கு நான் ஆங்காரமாக இருக்கீங்க, இல்லை பிரபு நான் வந்து இங்கே போய் சாமி கும்பிட்டேன், எனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு, நான் அங்கே போய் சாமி கும்பிட்டேன், எனக்கு பிரச்சனை தீர்ந்துருச்சு. பிரச்சனை தீரும். எல்லா தேவர்களும் சக்தி இருக்குது. நான் இவருக்கு போய் சாமி கும்பிட்டேன், பிரச்சனை தீர்ந்துச்சு ப்ரோ, நான் அங்கே போய் விளக்கு போட்டு பிரச்சனை தீர்ந்துச்சு, பிரச்சனை தீரும். அது எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து புல் வெட்டுறீங்க, ஃபுல்லாக வந்து ஒரு 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 கிரவுண்டில் ஃபுல்லாக புல் வெட்டி விட்டுட்டீங்க, புல்லெலாம் கட்டக்கட்டையாக ஆச்சு. ஓகே மாதிரி. அப்புறம் ஒரு 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 வாரம் ஃபுல்லாக மழை பெய்யுது. அப்போ என்ன ஆகும் மாதிரி? திருப்பி புல் வந்துடும். நம்ம செய்கிற வழிபாடு அப்படி நம்மளுக்கு அப்போ உள்ள பிரச்சனை தீர்ந்துடும், திருப்பி அடுத்த பிரச்சனை வரும். கிருஷ்ண பக்தியோட பெனிஃபிட் வந்து என்னது? கிருஷ்ண பக்தியோட பெனிஃபிட் வந்து என்னதுன்னா, பாகவதம் சொல்லப்படுது. அதாவது ஒரு புல்லு மேலே அந்த இது இருக்கும் பார்த்தீங்களா, வாட் கால் பனி, பனி என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? டியூவா? ஸ்பெல் பண்ண ஒரு DEW. அப்போ அந்த பனிமே இருக்குது பார்த்தீங்களா, ஒரு புல்லு பனிமே இருந்துச்சுன்னா சூரியன் அடிக்குது, ஃபுல்லாக சூரியன் அடிக்குது. அந்த 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 இது வந்து அந்த சால்ஜி, அந்த பனி வந்து என்ன ஆயிரும்? கரைச்சி காணா போயிடும். மறுநாள் அதே பனி வருமா? வராது. டோட்டல் எல்லாம் காஞ்சி போயிடும். மறுநாள் வேறு புதுசாக அது புது செக்ஷன்லேருந்து வரும். அப்போ அந்த கான்செப்ட் என்னன்னா, அந்த பனி அன்றைக்குள்ளே காஞ்சி போயிடும். அதுக்கு வேறு இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த ஃபுல்லாக காஞ்சி போயிடும். அந்த மாதிரி தான் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யுது, கிருஷ்ண பக்தி தொண்டு செய்யுது. கிருஷ்ண பக்திக்கும் மற்ற பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, மற்ற வழிபாடு கிருஷ்ண பக்திக்கும் என்ன வித்தியாசம்னா, கிருஷ்ண பக்தி வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா எல்லா தேவர்களும் உங்களுக்கு திருப்தி அடைஞ்சிருவாங்க. எல்லா தேவர்களும் உங்களை வந்து கையெடுத்து கும்பிடுவாங்க. அதுதான் அல்டிமேட் கோல். பகவத்கீதையை படிக்க சொல்கிறது வந்து யார்? சிவபெருமான். பகவத்கீதை எழுதுறது யார்? விநாயகப் பெருமான். பகவத்கீதை சொன்னது வந்து யார்? வியாசதேவர். பகவத்கீதையில் பகவான் என்ன சொல்லிக்கிறாரு? அகம் சேனாதிபதியான அகம் கந்தா, நான் தான் முருகன் சொல்லியிருக்கேன். பகவத்கீதை பகவான் சொல்லியிருக்காரு, மம மாய துரத்தையா, துர்கா தேவி நான் தான், மாயஸ்ரீ நான் தான். மொத்த சிவபெருமான் ஃபேமிலியும் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறாங்க. பகவானோட வழிபாட்டு சிறந்தது. பகவான் வழிபாட்டை வந்து எல்லாரும் யாரும் குடிச்சு போட்டாங்கன்னு நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பலனை எதிர்பார்த்து போகும்போதோ இல்லை வேறு ஒரு வழிபாட்டில் போகும்போது கிருஷ்ண பக்தியில் வராமல் நம்ம மற்ற வழிபாட்டில் போகும்போது தவறு இல்லை. ஆனால் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது அதை தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த வழிபாடில் இருந்தாலும் அவங்க எல்லாரும் ஒரு கருணை கொடுப்பாங்க. என்ன கருணை கொடுப்பாங்கன்னா, நம்மளை வந்து இந்த பகவானோட பக்தி பாதைக்குள்ள வர்றதுக்கு நம்மளை கருணை கொடுத்துட்டே இருப்பாங்க. அது பல பிரிவில் சேர்ந்த கருணையால் தான் நம்ம இந்த ஃபைனல் ட்ராக்குள்ளே வர முடியும், கடைசி ட்ராக்குள்ளே வர முடியும். அவங்களுடைய வைஷ்ணவரோட கருணை இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே வந்திருக்க முடியாது. அப்போ நம்ம என்னென்னா, இதுக்குள்ளே வந்துட்ட பிறகு நம்மளுடைய மென்டாலிட்டி, நம்மளோட பக்தி தொண்டு வந்து என்னதுன்னா, நம்ம எந்த வகையான பலனையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதுதான் வந்து பக்தி. புரியுதா வந்துச்சு? அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பக்தியில் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா, அந்த பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுறது. நமக்கு பக்தி வந்து 3 ஸ்டேஜ் இருக்குது. ஒன்று சாதன பக்தி, 2வது ராகனுக பக்தி, 3வது வந்து பிரேம பக்தி. சாதனா பக்தியில் நம்மளுக்கு 2 வகை பிரியும். சாதன பக்தினா வந்து என்னது? ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய பக்தி. ராகவனோக பக்தினா அதெல்லாம் பாவா பக்தி சொல்லுவோம். பாவா பக்தினா பகவான்கிட்ட ஒரு ரிலேஷன், ஒரு உறவு இருக்குது நம்மக்கிட்ட. இப்போ நம்ம வீட்டில் வந்து இப்போ பக்குவத்தி 3வது வீட்டில் ஒரு ஆயா செத்து போச்சு. ஒரு ஆயா செத்து போட்டு நம்ம அழுவுமா அதுக்கு? அழுவ மாட்டோம். ஆனால் நம்ம வீடு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணிச்சுன்னா நம்ம அழுவோம். ஏன்? அங்கே பாவம், அங்கே ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஓகேவா? ஏன் வந்து அந்த 3வது வீட்டில் ஒரு ஆயா செத்தும் போது அந்த அழுவு வரல? இறப்புனா எல்லாத்துக்கும் வரும் தானே, கருணை வரணுமா இல்லையா? அப்போ நம்ம கருணை எப்படி இருக்குது? நம்மளோட கருணை எப்படி இருக்குது பிரபு? ஒரு பட்சமாக இருக்குது, ஒரு செல்ஃபிஷாக தான் இருக்குது. அதுதான் நம்மளை இந்த பூமிக்கு வர வைக்கிறது மிகப்பெரிய ஒரு காரணம். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். நினச்சி பாருங்கள், அழுகை, கருணை அது எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் எல்லாருக்கும் வரணும். ஆனால் நம்ம வந்து வராது. காரணம் என்னென்னா, நம்ம ஏன் வந்த ஜீவாத்மாவும் இருக்கிறோம், நான் ஏன் கட்டுண்ட ஜீவாத்மாவும் இருக்கிறோம், நான் ஏன் பூமியில் மாட்டியிருக்கேன், மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோடைய ஆன்சர் தான் இது. என்னதுன்னா,
நம்ம உண்மையிலே அகங்கார விமூட ஆத்மான்னு எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு நல்லா நினச்சி பாருங்க. இப்போ பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பிதாகம் அஸ்ய ஜெகத்தோ, பகவான் எல்லாருக்கும் பிதா. அவருக்கு வந்து எதிரியோ இல்லை வந்து பக்தனோ கிடையவே கிடையாது. ஓகேவா? அவர் பக்தனுக்கு அவரை காப்பாற்றுற மூலியமாக கருணை கொடுக்குறாரு, எதிரிக்கு சண்டை போகிற மூலியமாக கருணை கொடுக்குறாரு, ரெண்டுத்து பேரையும் காப்பாற்றுறாரு. ஓகேவா? அதே பகவான் லோகத்தில் இருக்கிறவங்களுடைய பக்தர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காரணமற்ற கருணையோட இந்த பூமிக்கு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு வந்து கிருஷ்ண பற்றி கொடுத்துட்டு போகிறாங்க, எல்லாரும் வந்துட்டு போகிறாங்க. ஈவன் சிவபெருமான் கூட வந்து பாருங்கள் நம்மளுக்காக வந்து இந்த பகவத்கீதை பற்றிலாம் சொல்லிட்டு போகிறாரு, எல்லாமே செஞ்சு போகிறாங்க. ஆனால் நம்ம எப்படி நீங்கள் எப்படியா சொல்கிறீங்க, நான் எப்படி கட்டுண்ட ஆத்மா, நான் எப்படி வந்து பந்த ஆத்மா எப்படி சொல்கிறீங்கன்னா, அதுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த உதாரணம் வந்து என்னதுன்னா, நம்மளுடைய மனசு எந்த அளவுக்கு வந்து வைரஸ் அடிச்சிருக்கு அதை புரிஞ்சுக்கின்னா, நம்ம வீட்டில் நடக்கும்போது ஒரு இறப்பு நடக்கும்போது நம்மளுக்கு துக்கமாக இருக்கும். ஓகேவா? ஆனால் அதே இறப்பு நம்மளுக்கு கிச்சனில் நடக்கும்ல, ஒரு எறும்பு செத்து போணுச்சோ, இல்லை நம்ம வந்து ஒரு அசைவ பொருள் சாப்பிட்றோமோ வாட் எவர், இல்லைன்னா நம்மளுக்கு 3வது வீட்டில் ஒரு ஆயா செத்து போச்சோ, அங்கே இறந்து போச்சோ, நம்மளுக்கு அது வராது. ஓகேவா? இதுதான் நம்ம பந்த ஜீவாத்மா இருக்கிறதுக்கு மிகப்பெரிய முக்கியமான காரணம். நம்மளுக்கு அங்கே ரிலேஷன் வராது. ஏன்னா வித்யா வினய சம்பனே பிராமணே கவி அசினி சுனி சைவ சுவாபாகி பண்டித சம்மதர்ஷனா, நம்ம வந்து எல்லாத்தையும் ஆத்மா என்ற ரீதியில் ஒன்றும் பார்க்கவே ஆரம்பிக்கல. அதுக்கும் எல்லாத்துக்கும் அழுந்து இருக்கணும் புது இல்லை, அப்படி கிடையாது. நம்ம எப்போ வந்து நம்ம பக்தி தொண்டில் வரணுமோ, நம்ம எப்போ பக்தி தொண்டு வருமோ, நம்ம அந்த நேரத்தில் எல்லாரையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த சமமாக பார்க்கக்கூடிய பார்வை உடனே வராது. அதனால தான் வந்து நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையும் வந்து பாருங்கள், ஒரு இடத்துல ஒரு வந்து இப்போ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் பார்த்தீங்கன்னு தெரியல, இப்போ கூட இந்த தமிழ்நாட்டில் என்னது ஒரு இடத்துல என்னது ஜாதி வெறியால் 8 பேர் வந்து வெட்டி சாவடிச்சாங்க. அதில் செத்து போன 2 பேர் என்னது எமர்ஜென்சியில் இருக்கிறது ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. இப்போ ரீசன் முந்தானத்து 2-3 நாளுக்கு முன்னுக்கு நடந்தது அது. எஸ், அதே போல் இப்போ உலகத்தில் நிறைய போர் நடக்குது. இதெல்லாம் எதோட நடக்குது? எல்லாமே அந்த இடத்த பிடிக்கணும், இது பிடிக்கணும். இங்கே யாரும் சமதர்ஷனம் பண்ணி சமதர்ஷனம் பார்க்குறது ரொம்ப குறைவு. ஓன்லி வந்து இந்த கலியுகத்தில் பக்தி பாதியில் இருக்கும்போது மட்டும்தான் இந்த நம்மளுடைய இந்த கெட்ட குணங்கள் எல்லாம் வெளியாகும். நம்ம வந்து பக்தி பாதையில் வந்து இந்த பண்டிதா சமதர்ஷனா அந்த குவாலிட்டி எல்லாரையும் சமநோக்கில் பார்க்குற அந்த பழக்கம் வரலைன்னா ஸ்டீல் நம்ம ஒன்றும் பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு ஒன்றும் குவாலிஃபைடு ஆகலை. பிரபு, ஏன்னா பகவான் லோகத்தில் புல்லு கூட பக்தன் தான், கல் பக்தன் தான், மரமும் பக்தன் தான், மாங்காவும் பக்தன் தான், கோபியர்கள் பக்தர் தான், கோபர்கள் பக்தர்கள் தான், பசுவும் பக்தர்கள் தான், மானு குருவி எல்லாம் பக்தர்கள் தான். அங்கே எல்லாமே ஒரே சேமில் இருப்பாங்க. ஆனால் நம்ம இங்கே வந்து வேறுபாடு பார்க்க ஆரம்பிச்சோமே, ஆனால் நம்ம ஒன்றும் பகவானுக்கு போது ஒன்றும் குவாலிஃபைட் ஆகலை. அதனால தான் பக்தி தொண்டில் மிக முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, ஆச்சாரிய என்ன சொல்கிறாங்க, சாண்டிங் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரா, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப வந்து இது தானே அடித்து பிடிச்சி கடிச்சா நீ என்ன சொல்ல வருவ, அதானே சொல்ல வருவ, மந்திரம் ஜபம் பண்ணு, அதான் மந்திரம் நினச்சிங்க. எப்படி தான் அங்கே தான் இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா மகாமந்திரத்தோடைய தத்துவங்கள் நம்மளுக்கு வந்து புரியுது கிடையாது. நம்ம மகாமந்திரத்தோட டேஸ்ட் நம்ம புரிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த லோகத்தை விட்டு எப்போ போகுவோம் அப்படி தான் நம்ம ஒரே எண்ணம் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பாருங்கள், நம்மளுக்கு வந்து நிறைய சிம்டம் நான் சொல்லுவேன். நம்மளுக்கு வந்து பண்டித சமதர்ஷனா எல்லாரையும் சமநோக்கம் பார்க்குற பழக்கம் வரலன்னா நம்ம ஒன்றும் ஸ்டில் நம்ம மனசு ஒன்றும் குப்பையாக தான் இருக்குது. 2வது, பகவானுக்காக அழுந்து ஐயோ பகவானே உன்னை விட்டு நான் பிரிஞ்சு இருக்கிறேனே, எப்போ பகவானே உன் இடத்துக்கு சேருவேன், அந்த மாரி ஒரு அழுக வரலைன்னா ஸ்டில் நம்ம மனசு ஒன்று குப்பையாக தான் இருக்குது. மிஷினா மாதிரி அம்மா வந்து திடீர்னு வந்து ஒரு 2 இயர்ஸ் திடீர்னு வெளிநாட்டு பயணம் போயிட்டாங்க, போகிறோன்னு சொல்கிறாங்க. வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து நான் வந்து டாக்டரோட அடுத்த கட்டம் ஒரு ப்ராஜெக்டாக நான் 2 இயர்ஸ் யூஎஸ் போகிறேன், நான் ஒருலாம் சொல்கிறேன்னு சொல்லணும்னா வீட்டில் எப்படி நடக்கும், ஒரு பஞ்சத்து நடக்குமா இல்லையா, ஏமா போகிற உண்மையா இல்லையா, அப்புறம் எல்லாம் முடிச்சு எல்லாம் டவுன் ஆயிருமா இல்லையா, ஆமாம் அப்பா மிஷினா இல்லை சந்தோஷம் இருக்கீங்க, அப்பா 2 வருஷம் நிம்மதிரா அப்படி இருப்பீங்களா, சுகமாக இருக்குமா இல்லையா. இது ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஏன் அங்கே வந்து அம்மா வேணும், அம்மா இல்லைன்னா அங்கே வந்து எம்டியாக இருக்கும். அங்கே ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ சொந்தக்காரங்க வந்தாலும்
வேலைக்கு ஆகாது. உண்மையிலேயே மாதிரி அங்கே வந்து அம்மா இருக்கணும், அங்கே அப்பா இருக்கணும், அங்கே யாரும் அதை ஃபீல் பண்ண முடியாது. அப்பா அந்த மாதிரியான ஏக்கம் எப்போ நம்மளுக்கு இந்த பூலோகத்தில் இருக்கும்போது வருதோ அப்போ தான் சேம் அது எலிஜிபிள் டு கோ டு பகவான் லோகம். அந்த ஏக்கம் வராத வரைக்கும் நம்ம நாட் எலிஜிபிள் டு என்டர் டு வைகுண்டமோ இல்லை கோலோகமோ. அதனால தான் என்ன சொல்கிறாரு பகவான் சைத்தன்ய மகாபுருஷர் சொல்கிறாரு, யுகாயுதம் நிமேக்ஷேட சக்ஷுசா பிரபுருசாயுதம் சூனியாய் ஜெகசம் கோவிந்த விரகன நான் ஒன்று பிரிஞ்சிருக்கணும் பகவானே. அதாவது யுகாயுதம் நிமேக்ஷன, அதாவது ஒவ்வொரு இந்த யுகமும் ஒவ்வொரு நேரமும் எனக்கு வந்து யுகம் மாதிரி இருக்குது, ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் மாதிரி இருக்குது, நான் ஒன்று விட்டு பிரிஞ்சிருக்கணுமே. யுகாய நிமேக்ஷனா ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு யுகம் மாதிரி இருக்குது. சக்ஷுசா பிரபுருசாய் சூனியாயம், சூனியம்னா எனக்கு வந்து இவ்வளோ பேர் எனக்கு இருந்தாலும் எனக்கு இந்த உலகம் வந்து எம்டியாக இருக்குது. எப்படி இப்போ அம்மா இல்லைன்னா வீட்டில் எல்லோரும் இருந்தாலும் எம்டியாக இருக்குமோ, எனர்ஜி இருக்காதோ. உண்மையாக இல்லையா வந்து இங்கே ஆடல் பாடலாம் வைக்கிறாங்க, உங்களை குஷிப்படுத்துக்கெல்லாம் எல்லாம் ட்ராமா பண்ணுறான்னு வச்சுங்களேன். அங்கே அம்மா இல்லைன்னா சும்மா நீங்கள் வெளியில் தான் இருப்பீங்க, உள்ளுக்குள்ளே அம்மா வேணும் தோணுமா, அது தோணுதா? அதே போல் தான் எப்போ நம்மளுக்கு வந்து இங்கே எல்லாமே இருந்தோம் உள்ளுக்குள்ளே பகவான் வேணும்னு எப்போ அந்த தாகம் எடுக்குதோ அப்போ தான் நம்ம வந்து பகவான் லோகத்துக்கு போகிறதுக்கு தகுதியான ஒரு நபராக மாறும். இது எல்லாமே பக்தியோட ஒரு லிங்க்ஸ், ஒரு அங்கங்கள். இந்த உலகம் பிடிச்சிருக்கு, இந்த உலகம் நல்லா ஜாலியாக ஆட்டம் பாட்ட போகிறோன்னா வா, திருப்பியும் பிறந்து வா. ஏன்னா ஆசைகள் அவள் இருக்க வரைக்கும் நம்ம தீக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ஆகணும். உதாரணத்துக்கு ஒரு ஒரு துணி துவைக்கிறோம், அதில் வந்து சவுக்காரம் இருக்குது, அதில் வந்து இது இருக்குது, அதை எடுத்து தண்ணியில் எடுத்து அலசிட்டு தூக்கும் போது அது இன்னும் சவுக்காரம் இருந்துச்சா என்ன பண்ணுவோம், அதை திருப்பி தண்ணியில் போட்டு நல்லா 2 முக்கி திருப்பி தூக்குவோம். திருப்பி சோக்காரம் என்ன பண்ண வருவோம், திருப்பி வைக்கணும். அதே போல் சோக்காரம் என்றக்கூடிய பௌதிக ஆசைகள் நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எவ்வளோ எளிமையான உதாரணம் கொடுக்க பார்த்தீங்கன்னா கட்டாலே வருவோம், புரிதலே வருவா. அந்த சவுக்காரம் எப்படி துணியில் ஒட்டி இருக்குமோ அதே போல் நம்மளுடைய மனதில் எந்த அளவுக்கு வந்து சவுக்காரம் மாதிரி ஆசை ஒட்டி இருக்கோ பகவான் அத்தனை வாடி நம்மளை என்ன பண்ணுவார் பருவா, கழுவி 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 காய வைப்பார், கழுவார், அப்புறம் காய வைப்பார். கழுவும் போது காய வைக்கும் போது இன்னும் நமக்கு கொஞ்சம் வலிக்கும், ஓகேவா? அதுக்கு தான் என்ன பண்ணுறது, பக்தி தொண்டே சிறந்தது. நான் பக்தி என்னன்னு சொல்லி ஒன்றும் பேசவே இல்லை, நான் பக்தி பற்றி ஒன்றும் பேசவே இல்லை. பக்தி தொண்டு சிறப்பு பற்றி தான் நான் பேசியிருக்கேன். கட்டளை மதிய பக்தி சாதன பக்தி என்னது, ராகநோக பக்தி என்ன, பாவ பக்தி என்னது. சாதன பக்தி ரெண்டு பிரியுது, சாதனா வைதி பக்தி, சாதனா ராகநோக பக்தி. அதுக்குள்ளே நான் ஒன்றும் போகல. ஸோ பக்தினா என்னது, பக்தியோட சிறப்பு என்னது, அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்லியிருக்கிறேன், புரியுதா? அதனால தான் பக்தி வந்து இஸ் எ வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட். அது சும்மா சாதாரண நான் எல்லாத்தையும் வழிபடுறேன் அதே மாதிரி வழிபட கிடையாது. நீங்கள் மற்ற தெய்வங்களை வழிபடுறதுக்கும் பகவான் பக்திக்கும் நிறையா அதாவது வந்து கடலாலும் வித்தியாசம் இருக்குது. நீங்கள் பகவான் பக்தி பாதையில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் யாருக்கும் எல்லாரையும் நீங்கள் திருப்திப்படுத்துறீங்க. ஏற்கனவே சொன்னேன், எனக்கு இங்கே சொன்னேன், எங்கே சொல்லுதில்லை. நான் வந்து ஒரு இடத்துல கிளாஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, தைப்பூசத்துக்கு வந்து நான் வந்து பால் கூட எடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டேன் பிரபு. நான் ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அதை ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னே இந்த ஹரிகிருஷ்ணா வரதுக்கு முன்னே நான் கேட்டிருந்தேன். ஆனால் வந்து அந்த டைமில் வேண்டுதல் வச்சுருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு நிறைவேறிடுச்சு. அந்த நிறைவேறது வந்து ஒரு 2-3 வருஷம் சென்று தான் நிறைவேறிச்சு. ஆனால் அதுக்கு நான் வந்து இப்போ ஹரிகிருஷ்ணா பக்தராக நான் பயிற்சி பண்ணி வந்துட்டு இருக்கேன். இப்போ நான் என் கேஸ் அந்தரத்தில் நிற்கிது, நான் என்ன பண்ணணும், நான் போய் பாலை ஊற்றிடுவா இல்லை நான் வந்து எப்படி நான் என்ன பண்ணுறது, ஊற்றலைன்னா அது தோஷமாக ஆகிடுமா, முருகர் வந்து வேலை எடுத்து கண்ணை வாய் மூக்கு காதலை குத்திடுவாரா, இல்லை என்ன பண்ணிடுவார்? அப்போ நான் வந்து சொன்னேன், என்ன சொன்னேன், பகவான் பகவத்கீதையில் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு, சேனாதிபதியான அகம் ஸ்கந்தா, கந்தன்னா முருகன், நான் தான் முருகன், நான் ருத்ரர்களில் நான் சிவபெருமான், நான் தான் சிவபெருமான், அது யக்ஷர்களில் நான் தான் வந்து வசு, அந்த மாதிரி நிறையா சொல்லி, நான் தான் எல்லாமே, நீ யாரை பார்க்குறாலும் அங்கே என்னையை பாரு, தெளிவாக சொல்லி நான் படித்தேன். அந்த இடத்துல ஸ்லோகத்தை படிக்க சொல்லி அவங்கள டிரான்ஸ்லேட் படிக்க வச்சேன், அவங்களே படிக்க வச்சேன். புரியுதா நான் கேட்டேன், புரியுது பிரபுன்னு சொன்னாங்க, ஓகேவா? இப்போ குழப்பம் இருக்கா, குழப்பம் இல்லை. அப்போ வாங்கின அபிஷேகத்தை என்ன பண்ணலாம், புரியல, அபிஷேகம் பண்ணணும் இது பண்ணிட்டேன். அந்த அபிஷேகத்தை நீங்கள் வந்து பகவான் கொடுத்தீங்கன்னா முருகப்பெருமான் அங்கே திருப்தி ஆயிடுவார். நான் வந்து அன்றைக்கி கூட இங்கே சண்டே கிளாஸில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து இல்லை நான் முருகரை தனியாக பார்க்குறேன், கிருஷ்ணன் தனியாக பார்க்குறேன், அந்த மனநிலை வந்துச்சுன்னா அங்கே என்ன அர்த்தம், நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நான் தான் முருகன் சொல்கிற அந்த வார்த்தையை நம்ம பொய்யாக்குறோம்.
கரெக்டா இல்லையா? அங்கே கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு, பகவான் என்ன சொல்கிறாரு, நான் தான் முருகன் சொல்கிறாரு. ஓகேவா? நல்லா வந்து தெளிவாக அங்கே சொல்லியிருக்காரு. ஓகேவா? அப்போ நம்ம வந்து அங்கே வந்து இல்லை நான் வந்து முருகரை தனியாக இது பண்ணுறேன், நான் கிருஷ்ணன் தனியாக இது பண்ணுறேன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இல்லை கிருஷ்ணன் சொன்னது தவறு, பகவான் சொல்கிறது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பகவானோட வார்த்தைக்கு எகெயின்ஸ்டாக நம்ம வந்து இது பண்ணுறோம். அதனால் ஐயோ முருகருக்கு என்ன பண்ண, முருகர் பார்த்தோன்னா நான் ஒதுங்கி பெருமை கிடையாது. நீங்கள் முருகர் பார்த்தோம் நாயகர் பார்த்தோம் நீங்கள் அவங்க வழிபடலாம். நான் ஏன் எங்கே போனோம் இந்த விஷயத்தை நான் திருப்பி ரிப்பீட்டடாக நிறைய சொல்கிறேன்னா, இதை ஸ்ட்ராங்காக வந்து ஸ்தாபனம் பண்ணிய கட்டாயம் இந்த காலத்தில் இருக்குது. நிறையா வந்து பக்தர்கள் வந்து ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறாங்க. நிறைய வந்து குழப்படிகள் நிறையா இருக்குது. குழப்பி விடுறதுக்கு, அதாவது நல்ல விஷயம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் குழப்பி விடுறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆள் இருக்கிறாங்க. தெளிவாக புரிஞ்சுக்கிங்க, நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் முருகருக்கோ விநாயகருக்கோ நீங்கள் வந்து அந்த நீங்கள் வழிபடுறீங்க, நீங்கள் கிருஷ்ண பக்தி செஞ்சீங்கன்னா யாருமே கோச்சிக்க மாட்டாங்க. பகவான் பகவத்கீதை தெளிவாக சொல்லிட்டாரு, ஆட்டோமேட்டிக்காக தெளிவாக சொல்லிட்டாரு. நம்மளுக்கு என்ன கஷ்டம் ஏற்றுக்கிறது இல்லை? வெரி சிம்பிள். சாண்ட் ஹரே கிருஷ்ண மகாமந்திரா, லிசன் த கிளாஸ், டேக் கிருஷ்ண பிரசாத், பகவான் பிரசாத் எடுத்துக்கோங்க. உண்மையிலே கிருஷ்ணா நிரஞ்சனா என்ன கஷ்டம் மாதாஜி? வாட் அ டிஃபிகல்ட். கஷ்டப்படுறது யாரே சரஸ்வதி மாதாஜி? நம்ம தான் கஷ்டப்படுத்துகிறோம். அது அப்படி இருக்கும்போது இப்படி இருக்கும்போது பகவான் தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாரும் சைனஸ் கொடுத்துட்டாங்க, எல்லாரும் ஓகே சொல்லிட்டாங்க. அதனால தான் பக்தி பாதையை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும். பக்தி பாதையை அக்செப்ட் பண்ணும்போது சும்மா வந்து கண்மூடித்தனமாக அக்செப்ட் பண்ணக்கூடாது. சும்மா நானும் வரேன் பக்தி பண்ண சான்ஸ் பண்ணுறேன் அப்படி இல்லை. இங்கே பாருங்கள், புறப்பாத பொருள் இல்லை, அவங்க தெளிவுபடுப்பார். தெய்வீக விஞ்ஞானமாகிய இம்முறை, அதாவது தெய்வீக விஞ்ஞானம், இந்த கிருஷ்ண பக்தியில் நிறையா விஞ்ஞானம் வந்து நிறைய நாலேஜ் இருக்குது. ஓகேவா? நிறைய நாலேஜ் இருக்குது. தெய்வீக விஞ்ஞானமாகிய முறை பரம்புருஷ பகவானின் நாமம், புகழ், பெருமை முதலியவற்றை கேட்கும் பாடும் முறைகளிலிருந்து தூங்குகிறது. இது எல்லாமே பகவானுடைய விஷயங்களுக்கு பக்தி தொண்டு கேட்குறது, சிரவணம் என் பாடுறது, கீர்த்தனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நீங்கள் நாம ஜெபம் பண்ணணும், நீங்கள் நாம ஜெபத்தை கேட்கணும், கிளாஸு கேட்கணும், இங்கே இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுது. நாலேஜ் இல்லாமல் சும்மா நான் வந்துட்டு போகிறேன்னா இங்கே வேலைக்கு ஆகாது. அதுக்கு திரும்பி 10 வருஷம் சென்று அந்த கேஸு காணா போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நாலேஜை வளர்த்துக்கணும். அடுத்த லைனில் சொல்கிறாரு பாருங்க, இதுதான் ஹைலைட்டே. இயந்திரம் போல்னா என்னென்னா மெக்கானிக்கலாக சும்மா ஒரு மிஷின் மாதிரி கேட்பதாலும் பாடுவதாலும் மட்டுமே உறங்கி கொண்டிருக்கும் பகவத் பெருமையை எழுப்ப முடியாது. சும்மா நானும் ஜோம்புறேன் ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ணா, சும்மா நானும் கிளாஸ் கேட்குறேன் உட்காந்து நீங்கள் எவ்வளோ வேணால் பேச்சுன்னா சும்மா இயந்திரமாக மெக்கானிக்கலாக இப்படி செஞ்சிங்கன்னா இது வேலைக்காக கிருஷ்ணன் பிரேமி வளராது. நான் சொல்லலை, யார் சொல்கிறா மாதிரி புரோபாத சொல்கிறாரு. ஏன் நான் பக்தியில் முன்னே இல்லை, நான் ஏன் வரலன்னா, ஏன்னா நம்மளுடைய ப்ராக்டிஸ் இயந்திரம் மாதிரி இருக்குது, மிஷின் மாதிரி இருக்குது. மிஷினுமே இருக்கக்கூடாது. மிஷினை தட்டி விட்டுனா இப்போ கரும்பு மிஷின் பார்த்துருக்கீங்களா மாதிரி? கரும்பு தண்ணி குடிச்சிருக்கீங்களா? மிஷினில் உடலாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ அந்த மிஷின் உடம்பு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? மிஷின் எப்படி இருக்கும்? அது எப்படி சத்தம் கேட்கும்? கரக்கன கேட்குமா இல்லையா? தட்டினோன்னா அது பாட்டுன்னு ஓடும். ஓகேவா? ஏன் ஓரம் எதுக்கு ஓரம் இல்லை. நீங்கள் வேலை வச்சாலும் வெட்டுமே வெட்டாதா? நான் கரும்பு மட்டும் தான் வெட்டுவேன், மிஷினோட வேலை வெட்டமான்னு சொல்லுமா? சொல்லுமா? சரி, நிறைய வேலை வெட்டமா சொல்லுமா? சொல்லாது. அது எதை நீ உள்ளே விட்டுறீங்களோ எல்லாத்தையும் வெட்டி தூக்கி போட்டுரும். அதே போல் மிஷின் மாதிரி செய்யக்கூடாது. அது நல்லதோ கெட்டதோ, ஏன் கரகனை வச்சாங்க, எதுக்காக ரேட்டாக வைக்கிறாங்க, எதுக்காக பக்தி பண்ணுறாங்க, எதுக்காக நாம வைக்கிறாங்க, எதுக்காக ஒரு செமினார் வைக்கிறாங்க, எதுக்காக கன்வென்ஷன் வைக்கிறாங்க, எதுக்காக மகாராஜ்லாம் வந்து பேசி போகிறாங்க, எதுக்காக தர்ஷன் சொல்லி கொடுக்குறாங்க, எதுக்காக இந்த கிளாஸ்லாம் ஓடுது, ஏதோ பாருங்க நான் வருவோம் நம்ம போட்டு பார்ப்போம், இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடுவோம். இப்படி இருந்துமே ஆனால் பகவானும் நீங்கள் எப்படி இந்த கிருஷ்ண பக்தியில் கண்டு கொள்ளாமல் சும்மா போன போக போயிருக்கீங்களோ பகவானும் கண்டு கொள்ள மாட்டார். பகவான் கண்டுக்குவார், ஆனால் அந்த கிருஷ்ணனுடைய பக்தி பிரேமே வராது. இந்த பக்தியோட அந்த ஜேர்னியோட கோல் வந்து என்னது? கிருஷ்ண பிரேம், லவ் ஆஃப் த காட். சத்திய சாதன தத்துவம், இதான் சத்திய சாதனம். முடிச்சிடறேன் நான் 2 நிமிஷத்தில். சத்திய சாதன தத்துவம்னா என்ன அர்த்தம்னா, சைத்தன்ய மகாபிரபு சனாதன கோஸ்வாமி சொல்கிறாரு. என்ன சொல்கிறேன்னா, சத்திய சாதன தத்துவம் தான் ஃபாலோ பண்ணணும். சத்தியன்னா வந்து என்னதுன்னா கோல். நம்மளோட கோல் வந்து என்னது? கிருஷ்ண பிரேமி. சாதனை என்னென்னா ப்ராக்டிஸ் வந்து என்னன்னா பக்தி. இந்த பக்தியை ப்ராக்டிஸ் பண்ணுற மூலிமா தான் நீங்கள் வந்து இந்த கோல் அடைய முடியும், கிருஷ்ண பிரேம் அடைய முடியும். அந்த கிருஷ்ண பிரேம் அடைவது தான் இந்த மனிதரோட வாழ்க்கையோட ஒரே கோல், கிருஷ்ண பிரேம் அடையுது.
நீங்கள் பகவானுடைய அன்பு அடைஞ்சிட்டிங்கன்னா, பிரேமை வந்துச்சுன்னா, உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, தென் உங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாது. அந்த ப்ராசஸ் தான் பக்தி, அதோட உழைப்பு தான் பக்தி. அந்த உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலாக இருக்கக்கூடாது, சும்மா வந்தோம் கேட்டு. அதனால தத்துவங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். பக்தி இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பக்தியில் நம்ம வந்து எந்த வகையான பலனை எதிர்பார்க்கக்கூடாது. ட்ரை டு சாண்ட் த ஹரே கிருஷ்ணமாக சுத்த நாமத்தை சாண்ட் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் படிக்கட்டே சாண்டிங் தான், ஜபம் தான். ஜபம் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. புரியுதா கிருஷ்ணா? ஒருவேளை நான் வந்து நான் இப்போ பக்தி பண்ணலை, எனக்கு பிடிக்கல, இல்லைன்னா நான் லைட்டாக பண்ணிங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம். திருப்பி பிறந்து இந்த ட்ராக்குள்ள வர வரைக்கும் இந்த பூமியில் நீங்கள் வந்து தான் இருக்கணும். மேபி அது 2056 ஆகலாம், 2000 ஒரு 100 வருஷமோ 1000 வருஷம் கழிச்சு திருப்பி வரலாம். புரியுதா வந்துச்சு? ஆனால் வந்து தான் அவன ஒரு வழி இல்லை. நீங்கள் இந்த பூமியிலேருந்து எக்ஸ்கேப் ஆகணும், எக்ஸிட் வெளியே ஆகணும்னா இதை எக்ஸிட் பண்ணப்படக்கூடிய ஒரே பாதை கிருஷ்ண பக்தி மட்டும்தான், வேறு வழி இல்லை. நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் பிரம்மலோகத்துக்கு போனாலும் திருப்பி பூமிக்கு வந்து ஆகணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாகவத கிரந்தராஜ் கி ஜெய், ஜெகநாபல சுபத்ரா महारानी की जय, श्रील प्रभुपाद महाराज की, गौर प्रेमानंदे, हरि हरि बोल. एनी क्वेश्चन? रमेश प्रभु?